ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்ஆர் இகாமர்ஸ் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இகாமர்ஸ் ரிலேட்டட் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் வித்தின் 4 hours உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ராடக்ட் ரிசர்ச் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்டை கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் இகாமர்ஸில் அதுக்கு ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் தான். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை வச்சு தான் நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எப்போவுமே ஒரு எமோஷ்னலாக ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணாமல் லாஜிக்காக என்னென்ன மாதிரியெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிற க்ரைட்டீரியாலாம் அப்ளை ஆகுது அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லான்ச் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த செல்லர் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணல, அதனால அவங்க இந்த பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ட்ரூத் கிடையாது. இன்னொரு விஷயம், நம்மளோட காம்படிட்டர் இல்லை பெரிய செல்லர்ஸ் எல்லாம் நிறைய ரிவ்யூ வச்சுருக்காங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா இருக்குது. 500க்கு மேலே ரிவ்யூ இருக்குது, 1000 ரிவ்யூஸ் இருக்குது. அதனால இந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறதும் சரி. இது எதுவுமே உங்களோட பிஸ்னஸுக்கு இதனால அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா கிடையாது. இதுவும் ஒரு ரீசன் தான், ஆனால் இது இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் கிடையாது. நான் சொல்ல போகிற செக்லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த செல்லர் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராங்கான ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணி அது லான்ச் பண்ணுறதுனால தான். ஒன்று அவங்க கஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுவாங்க. அது சம்டைம்ஸ் நம்ம எப்படி தாயக்கட்டையை உருட்டி விளையாடுறோம் அந்த மாதிரி தான். அது உங்களுக்கு உங்களோட லக்கில் அது ஒர்க் ஆகலாம், இல்லை ஒர்க் ஆகாமையோ போகலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் கஸ் பண்ணி பண்ணுவீங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணக்கூடாது. அண்ட் ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கூட லான்ச் பண்ண மாட்டீங்க. அதனால் பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்ல போகிற எல்லா செக்லிஸ்ட்டுமே இந்த ஒரே ப்ராடக்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது தேவையும் இல்லை நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராடக்டில் நீங்கள் டிமாண்டையும் ஆப்டிமைஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டும் பார்க்கணும், காம்படிஷனும் பார்க்கணும், பேக்கேஜிங் பார்க்கணும், பிராண்டிங் பார்க்கணும், ஆட்ஸ் நம்மளால் ரன் பண்ண முடியுமா ப்ராஃபிட்டபுளாக அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மற்ற ப்ராடக்ட் வேறு நம்மளோடது யூஎஸ்பி இருக்கா, நல்ல இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு ப்ராடக்டில் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் உங்களால் அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. நான் இப்போ ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற செக்லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்டர் இந்த ப்ராடக்ட்டில் இல்லை அப்படிங்கிறக்காக அந்த ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுங்கள், தாராளமாக இந்த 3 ஃபேக்டர் இருந்துச்சுனாலே தாராளமாக லான்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணுன்னே ஆர்டர்ஸ் வராது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாமே நம்ம லிஸ்டிங்கில் பண்ணோம் அப்படின்னா தான் சேல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ மெயினாக 3 க்ரைட்டீரியா நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3மே கண்டிப்பாக மேண்டேட்ரியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிமாண்ட் அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்லே ப்ராடக்ட் ரிசர்ச்சாக எப்படி பண்ணலாம் ஹீலியம் 10 டூல் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மேலே உங்களுக்கு கார்டில் அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நம்மளோட சேனலில் போனீங்கன்னா நான் ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் ரிசர்ச்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆட்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அது ப்ராஃபிட்டாக இருக்குது, ஓகே. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாருமே பிகினர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நான் கேம்பெயின் ரன் பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ரன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே அதுக்கான அட்வர்டைசிங் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அமேசானுக்குள்ளே என்டர் ஆகும்போதும் இதுக்கான கேம்பெயின் கண்டிப்பாக ரன் பண்ணும். நீங்கள் இப்போ கூட பாருங்கள், அமேசானில் ஒரு பெரிய செல்லர் கூட கண்டிப்பாக ஒரு பிக் பிராண்டு கூட கேம்பெயின் ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஐஃபோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஐஃபோன் கூட அமேசானில் கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு பிக் பிராண்டு தானே, அவங்க ஏன் இன்னும் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நம்ம கேம்பெயின் ரன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கணும். அது நீங்கள் முன்னாடியே சோர்ஸ் பண்ணும்போதே இந்த ப்ராடக்ட்டில் ஒரு 10 to 15% கேம்பெயினுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். தேர்டு பீட்டபிள் காம்படிஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே இருக்கும். ஒரு ப்ராடக்ட் கூட ஒரு காம்படிஷனே இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதை நம்மளால் பீட் பண்ண முடியுமா, இவங்க கூட காம்படிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இந்த 3மே இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராடக்ட் லான்ச் ஒர்த்தியான ப்ராடக்ட்டு கண்டிப்பாக லான்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். மெயின் க்ரைட்டீரியாலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டிமாண்டு. இதுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பீப்புள் ஆல்ரெடி பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா இந்த ப்ராடக்ட்டை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதுக்கு நம்ம ஹீலியம் 10 இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 30-day ரெவன்யூ, அதாவது ஒரு மாதத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா 52 lakhs சம்திங் வந்து இதில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500 நியர்பை 1500 கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மந்த்லி வந்து 1500 யூனிட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இதில் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மெயின் கீவேர்ட் சேல்ஸ் வால்யூம். மெயின் கீவேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இதில் மெயின் கீவேர்டு அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸ்டீம் அயன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வேர்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த வேர்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்களோட ஹீலியம் 10ல் போனீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற டேப்பில் மேக்னெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் போயிட்டு உங்களோட கீவேர்ட்ஸை பேஸ்ட் பண்ணுங்கள். கீவேர்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட சர்ச் வால்யூம் எவ்வளோ இந்த கீவேர்டுக்கு அப்படிங்கிறது இதில் வந்து போட்டிருப்பாங்க. சர்ச் வால்யூம் அண்ட் ஆவரேஜ் சர்ச் வால்யூம் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. இன்னொன்று இதில் கீவேர்டில் என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஆர்கானிக் எவ்வளோ இருக்குது, பெய்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் அப்படிங்கிறதும் பெய்டு அப்படிங்கிறதும் வந்து ஒரே அளவு சர்ச் வால்யூமாக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக கேம்பெயின் ரன் பண்ணி தான் ஆகணும். கேம்பெயின் மூலமாக வந்து 1407 சர்ச் வால்யூம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதுவே வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு 3000ம் பெய்டு அப்படிங்கிறதுல ஒரு 500 இல்லை 800 1000 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, கேம்பெயினவே டிபெண்ட் பண்ணாமையும் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்கும் ஈக்குவலாக இருக்குது, பெய்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கேம்பெயினை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இந்த ப்ராடக்ட்டுக்கு மந்த்லி டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஹைப் ஆகும், ஒரு சில டைமில் வந்து பீக் ஆகி அப்படியே வந்து ட்ராப் ஆயிரும். ஒரு சில ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சீசனபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். சீசனபிள் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி வின்டர் சீசன் அப்படின்னா ஸ்வெட்டர் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நிறையா சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லாமல் ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா டாய்ஸ் அப்படிங்கிறதுலே ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வீக்குக்கு வந்துச்சு, அப்படியே வந்து அது ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதுவும் வந்து நீங்கள் ஹீலியம் 10லேயே பார்க்கலாம். ஹீலியம் 10ல் இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஜில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஹீலியம் 10 எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எல்லா டைமுக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, சேல்ஸ் ரேங்க் என்ன அப்படிங்கிறது இருக்கும், அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரேங்க்கு, க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு ஏறி இறங்குறது வந்து தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மந்த் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 3rd மந்த்து, 4th மந்த்து, 5th மந்த் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேல்ஸ் ரேங்க் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சேல்ஸும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ சேல்ஸ் ரேங்க் கம்மியாகிட்டே வந்துச்சு அப்படின்னா சேல்ஸ் நல்லா ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th மந்தில் மட்டும் சேல்ஸ் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 மந்த்லேருந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பீக்கில் போயிட்டு கீழே இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் பீக்கில் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு சேல்ஸ் வந்து இருக்காது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சேல்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி ஹீலியம் 10 எக்ஸ்டென்ஷன் மூலமாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு 300 to 500+ ஆர்டர்ஸ் வந்து ஒரு மந்த்துக்கு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலியம் 10 எக்ஸ்டென்ஷன்லேயே இங்கே மேலே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூனிட் சேல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 1500+ வந்து யூனிட்ஸ் வந்து சேல் ஆகுது. இப்போ ஒரு டிமாண்டே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸே வந்து ரன் ஆகாது. உங்களுக்கு மெயினான க்ரைட்டீரியாவே வந்து இந்த டிமாண்ட் தான். இதை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு ஆவரேஜ் ப்ராடக்டாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாத ப்ராடக்டாக இருக்கலாம், எந்த மாதிரியான ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதை வந்து சேல் பண்ணலாம். செகண்ட் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லாமே போக, ஈவன் உங்களோட கேம்பெயின் ரன் பண்ணிங்கன்னா கேம்பெயின் அமௌண்ட்டு போக என்ன வருதோ, ஜிஎஸ்டி எல்லாம் போக என்ன வருதோ அதுதான் வந்து உங்களோட ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட்டே இல்லாமல் எவ்வளோ தான் சேல்ஸ் வந்தாலும் உங்களுக்கு 10 lakhs சேல்ஸ் வந்தாலும் ஒரு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு ஸ்லோ ஃபெயிலர் தான். அதனால் நீங்கள் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கால்குலேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ராடக்ட் காஸ்ட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹோல்சேலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கும்போது என்ன ப்ரைஸு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ, அதோட ப்ராடக்டோட வெயிட் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சைனாலேருந்தோ வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா அதோட இம்போர்ட் டியூட்டி அதெல்லாமே பார்த்து டோட்டலாக அதோட லேண்டிங் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இது போக நம்ம அமேசானில் சேல் பண்ணுறங்காட்டி அமேசானோட ரெஃபரல் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்.
FBAல சேல் பண்ணிங்கன்னா FBAக்கு உண்டான ஃபீஸு, அது போக உங்களுக்கு ஆடுக்கு அப்படின்னு ஒரு 10 to 15% கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுவும் வந்து சேர்த்து தான் வந்து கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன செல்லிங் ப்ரைஸ் வருது, உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அதையும் சேர்த்து GST இதெல்லாம் சேர்த்து லாஸ்ட்டாக என்ன ப்ராஃபிட் மார்ஜின் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடுக்கு எல்லாமே போக லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 30% மார்ஜின் இருக்கணும். ஸோ எடுத்தோடனே நம்மளால் 30% எடுக்க முடியாது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்தோடனே ஒரு பல்காக வந்து குவான்டிட்டியை பை பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு ட்ரையல் பேஸ் போங்க. அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பல்காக அந்த ப்ராடக்டை வாங்குங்க. பல்காக வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சோர்சிங் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அப்போ கண்டிப்பாக உங்களால் 30% மார்ஜினை அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் க்ரைட்டீரியா என்னென்னா பீட்டபிள் காம்படிஷன். ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி காம்படிஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இருக்காது. இதுக்கு லோ காம்படிஷன் அப்படிங்கிறத விட வீக் காம்படிஷன் அப்படிங்கிறது முக்கியம். வீக் காம்படிஷன் அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரிவ்யூ 300 to 500 ரிவ்யூஸ்க்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து ஒரு புவர் கண்டிஷனில் இருக்கணும், இல்லைனா ஒரு ஆவரேஜான ஒரு லிஸ்டிங்காக இருக்கணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஸ்டிங் எடுத்துட்டிங்கன்னா இவங்களை ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. மெயின் இமேஜ் பர்ஃபெக்டாக ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. கலர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபோட்டோகிராஃப் பண்ணி நீட்டாக போட்டிருக்காங்க. செகண்ட் வீடியோ ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நம்ம 9 இமேஜஸ் ஆட் பண்ணலாம். இவங்க வந்து 7 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங்ஸும் இருக்குது. A+ கண்டென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ளஸ் அப்படின்னா லிஸ்டிங் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10லேயே இந்த மாதிரி லிஸ்டிங் ஹெல்த் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் அனலைஸ் லிஸ்டிங் ஹெல்த் ஸ்கோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், கையை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி 10 out of 10 வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லிஸ்டிங் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை காம்பீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான லிஸ்டிங் குவாலிட்டி புவராக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எல்லாமே புவராக இருக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு சிலர் வந்து 2 இமேஜ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு சிலர் A+லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு. ஒரு சிலர் பை பாக்ஸ் இருக்காது. இந்த மாதிரி அவங்களோட மைனஸ் என்னவோ அது நம்மளோட ப்ளஸ்ஸாக வந்து மாற்றிக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்களால ஈஸியாக வந்து இவங்களால காம்பீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பிராண்டே வந்து அந்த டோட்டல் சேல்ஸ் வால்யூமில் 70 to 80% கண்ட்ரோல் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ பிலிப்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிராண்டு. இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஒரு ப்ராடக்டை பை பண்ணிங்கனாலும் ஒரு தெரியாத பிராண்டோட ப்ராடக்டை கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டீங்க. சாம்சங், விவோ இந்த மாதிரியான ஒரு தெரிஞ்ச பிராண்டோட எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நீங்கள் வாங்குவீங்க. 80% ஆஃப் சேல்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பிராண்டு தான் வந்து இதில் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த லிஸ்டிங் வந்து ரொம்ப வீக்கான லிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. 3 மெயின் க்ரைட்டீரியா சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ப்ளஸ் தான். இல்லை அப்படின்னாலும் இனிஷியலாக நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு செகண்டரியாக வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம USP அப்படின்னு சொல்லுவோம், யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். இப்போ ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு யூனிக்காக கொண்டு வரணும், டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி லான்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கான மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி கண்டிப்பாக வந்து எச்சா இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை அப்படியே காப்பி பண்ணாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணாமே நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி பேக்கேஜிங். கண்டிப்பாக வந்து பேக்கேஜிங் நல்லா இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு ப்ரீமியமான ஒரு பேக்கேஜிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பேக்கேஜிங் ஒரு நீட்டான சிம்பிளான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பேக்கேஜிங் இருந்துச்சுனாலே போதுமாக இருக்கும். இனிஷியலாக A+ கண்டென்ட் ஆல்சோ வந்து மேண்டேட்ரி தான். நீங்கள் லான்ச் பண்ணும்போதே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக நீங்கள் வந்து A+ கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பிக் பிராண்ட் பொசிஷனிங் அப்படிங்கிறது ஒரு சிலர் நான் வந்து ஒரு பெரிய பிக் பிராண்டு கிடையாது, இப்போ தான் லான்ச் பண்ணுறேன், மார்க்கெட்டுக்கு நியூவாக இப்போ தான் வரேன் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஃபியர் வந்து இருக்கும். அது வந்து தேவையில்லை. அமேசான் பொறுத்த வரைக்கும் அமேசான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. அதுக்குள்ளே நம்ம சேல் பண்ணுறதுனால நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல வேல்யூ இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல சேல்ஸ் அமேசான்லேருந்து வரும்போது உங்களோட பிராண்டை இது மூலமாக டெவலப் பண்ணி நீங்கள் ஒரு ஓன் வெப்சைட் வந்து வச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் ஃபியர் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து 10 out of 10 சப்ளையர் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ளையர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நமக்கு ஏற்ற ப்ரைஸிங்கில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொன்ன கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி தர மாட்டாங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
இது எல்லா செல்லருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான். எப்படி இருந்தாலும் நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு நிறைய ஆர்டர்ஸ் வருது, பல்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளால் வாங்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு குட் குவாலிட்டியான சப்ளையரை தேடி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் கம்மியாக ஓரளவுக்கு அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பண்ண மாட்டீங்க. ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுங்கள். லான்ச் பண்ணிவிட்டு இட்ரேட் பண்ணுங்கள். இட்ரேட் பண்ணுறது மீன்ஸ் என்னென்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு சேல்ஸ் வரல அப்படிங்கும்போது அது இருக்கக்கூடிய அந்த லிஸ்டிங் குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், கேம்பெயினை ஆப்டிமைஸ் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டையே எப்படி இன்னும் நம்மளால சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டை உங்களால் இட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் ஓவர் திங்க் பண்ணாமல் ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும்னு நினைக்காம லான்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், Canva Pro இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.